அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 1க்கான ஒரு வரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவதற்கு இந்த வீடியோக்கள் மிக மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 1. இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய அன்னை மொழியே எனும் பாடப்பகுதி, தேவநேய பாவாணர் எழுதிய தமிழ்ச்சொல் வளம் எனும் பாடப்பகுதி, சந்த கவிமணி தமிழ் அழகனார் எழுதிய இரட்டுற மொழிதல் எனும் பாடப்பகுதி, எழில் முதல்வன் எழுதிய உரைநடையின் அணிகலன்கள் எனும் பாடப்பகுதி, எழுத்து சொல் என்ற இலக்கண பகுதி. இதிலிருந்து ஒரு வரி வினாவிடைகள் பார்க்க போகிறோம். அதாவது அதிகமான கேள்விகள் இந்த பாடப்பகுதியிலிருந்து வருது. ஏன்னா நம்மளுக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தேவநேய பாவாணர் பற்றிய அதிகமாக நம்மளுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம 30க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதில் பார்த்தாவே கண்டிப்பாக இந்த பாடத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரலாம். வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய அன்னை மொழியே. கேள்வி எண் 1 பாருங்கள். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்ற பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்ற பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி எண் 2. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே என்ற பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதாவது பாப்பத்தே என்றால் 10 பாட்டு என்று பொருள், என் தொகையே என்றால் 8 தொகை என்று பொருள், நற்கணக்கே என்றால் 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று பொருள். அப்போ இதில் தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே என்ற பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி எண் 3. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பவர் யார்? பாண்டிய மன்னன். தென்னன் என்பவர் பாண்டிய மன்னன். கேள்வி எண் 4. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அப்போ மாணிக்கம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரை ராசி என்றால் முடியரசன் அவர்களை குறிக்கும். கவிஞர் முடியரசன் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை ராசு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. கேள்வி எண் 5 பாருங்க. அன்னை மொழியே எனும் பாடப்பகுதி எதிலிருந்து எடுக்கப்பட்டது? கனிச்சாறு எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது கனிச்சாறு 8 தொகுதிகளை கொண்டது அப்படின்னு இதற்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் தொகுதி 1லிருந்து இந்த அன்னை மொழியே எனும் பாடப்பகுதி எடுக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் எனும் பாடப்பகுதி தான் கொடுத்துருக்காங்க நம்ம பாடப்பகுதியில். கேள்வி எண் 6 பாருங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வு உலகெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். அப்போ பெருஞ்சித்திரனாரின் முக்கிய இதழ்கள் எதுன்னு கேட்பாங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்பாங்க. பெருஞ்சித்திரனார். கேள்வி எண் 7 பாருங்க. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள்: உலகியல் 100, நூறாசிரியம், என் சுவை 80, பாவிய கொத்து, கனிச்சாறு, கொய்யாக்கனி, மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள். இதெல்லாம் அவர் எழுதிய முக்கிய நூல்கள். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மூணு எப்படி ஆகும் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்பர்ஸில் இருக்குது. உலகியல் 100, நூறாசிரியா, என் சுவை 80, 100, நூறாசிரியா, என் சுவை 80, அது ஒரு செட்டு. அடுத்து பாருங்கள், பாவிய கொத்து, கனிச்சாறு, கொய்யாக்கனி, கொத்துக்கனி, கொய்யாக்கனி அப்படின்னு அது ஒரு செட்டு. அடுத்து மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 8 பாருங்கள். யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? பெருஞ்சித்திரனார். அப்போ யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? பெருஞ்சித்திரனார். கேள்வி எண் 9 பாருங்கள். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா. சச்சிதானந்தன். அப்போ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா. சச்சிதானந்தன் அவர்கள். ஸோ இதை தவிர நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனை பற்றிய மிக மிக முக்கியமான கேள்விகள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி
உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், தமிழ் படித்தால் திறம் பெருகும், மரம் பெருகும் என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். அடுத்து பாருங்க, தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனியான ஒரு வளர்ச்சி எனக்கு இல்லை என்று சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்த ஊரை சேர்ந்தவன் கேட்பாங்க, சமுத்திரம், அதாவது சமுத்திரம் என்ற ஊரை சேர்ந்தவர். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ இவர் ஒரு அஞ்சல் துறையில் பணியாற்றியவர். இதெல்லாம் முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள்லாம். அப்போ பாருங்கள், வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் என்று பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனியான ஒரு வளர்ச்சி எனக்கு இல்லை என்று சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டம், சமுத்திரம். ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். அடுத்து பாருங்கள், 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடப்பகுதியில் ஒரு வெண்பா கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் படிச்சிக்கிட்டா கண்டிப்பாக இதுலேருந்தே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு, அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகை என்ற வெண்பால இதில் பாருங்கள் 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வெண்பாவை படித்தாவே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், களித்தொகை, களியோடு அப்படின்னு சொல்கிறது களித்தொகை, அகம்புறம்னா அகநானூறு, புறநானூறு, இந்த 8 நூல்களை கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும்னா, இதில் 8 தொகை நூல்கள் கொடுத்துட்டு அதில் ஏதாவது 3 நூல்கள் கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம 8 தொகை நூல்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வேறு எந்த நூல் கொடுத்தா தான் பொருந்தாததை நம்ம விடையளிக்க முடியும். அதே மாதிரியே நல்ல என்ற அடைமொழியோடு குறிப்பிடப்படும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க, குறுந்தொகை. ஒத்த என்ற அடைமொழியோடு குறிப்பிடப்படும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க, 10. ஓங்கு என்ற அடைமொழியோடு குறிப்பிடப்படும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க, அதாவது பரிபாடல். கற்றறிந்தோர் ஏத்தும் என்ற அடைமொழியோடு குறிக்கப்படும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க, களித்தொகை. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேள்விகள் வரும். அப்போ பாருங்கள், இதில் நல்ல குறுந்தொகை, ஒத்த 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு. அதனால தான் உங்களுக்கு இதை ஹைலைட் பண்ணி கலரில் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ பாருங்கள், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு, அகம்புறம் என்று இத்திறத்த 8 தொகை. இந்த வெண்பாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் சொல் வளம் என்ற பாடப்பகுதியின் கீழே தேவனைய பாவாணர் எழுதிய தமிழ் சொல் வளம் என்ற பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 11 பாருங்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். கேள்வி எண் 12 பாருங்கள், தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்றவர் கால்டுவர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் அவர் சொல்லியிருப்பார். கேள்வி எண் 13 பாருங்கள், அடி வகை பார்க்குறோம். அதாவது நம்ம தமிழ் சொல் வளம் என்ற பாடப்பகுதியில் நிறைய நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. தமிழில் எந்த அளவுக்கு சொல் வளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு செடியின் அடிவகை எந்த அளவுக்கு அதுலேயே ஒவ்வொரு செடிக்கும் என்னென்ன அந்த அடிவகையை எப்படிலாம் வகைப்படுத்தி கூறியிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அடிவகை, இலை வகை, கிளை வகை, பூவின் வகை, குளுந்து வகை அப்படின்னு அதில் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக அப்படியே ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இது கண்டிப்பாக இப்படி வந்துச்சுனாவே உங்களுக்கு பொறுத்துகளில் கேட்பாங்க, ஈஸியாக நீங்கள் கொஸ்டின் விடையளிக்க முடியும். பாருங்கள், தாள் என்று அழைக்கப்படுவது நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடை. தண்டு என்று அழைக்கப்படுவது கீரை, வாழை, கீரை தண்டு, வாழைத்தண்டு. அதே மாதிரி கோல் என்று அழைக்கப்படும் எதனுடைய அடி வகை அழைக்கப்படுகிறது, நெட்டி, மிளகாய் செடி. தூறு அப்படின்னா குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. தட்டு அல்லது தட்டை என்று அழைக்கப்படுவது கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. களி அப்படின்னா கரும்பின் அடி. களை என்றால் மூங்கிலின் அடி. அடின்னு சொன்னால் அது புளி, வேம்பு, அதாவது வேப்ப மரத்தின் முதலியவற்றின் அடியை தான் நம்ம அடிப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மற்றது எல்லாத்துக்குமே வேறு வேறு பெயர்களை சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிளை பிரிவுகள் பாருங்கள். கவை என்பது
அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளையை கவை என்று அழைக்கிறோம். கொம்பு அல்லது கொப்பு என்று அழைக்கப்படுவது கவையின் பிரிவு. கிளை என்பது கொம்பின் பிரிவு. சினை என்பது கிளையின் பிரிவு. போத்து என்பது சினையின் பிரிவு. குச்சி என்பது போத்தின் பிரிவு. இணுக்கு என்பது குச்சியின் பிரிவு. அப்போ ஒரு மரத்திலிருந்து கிளைகள் அதனுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, தடிமனுக்கு ஏற்றவாறு அது எந்த அளவுக்கு வகைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் சொல்வளம் பாடப்பகுதியின் கீழே பார்க்குறோம். காய்ந்த அடியும் கிளையின் பெயரும் அப்படிங்கிற தலைப்பில் பாருங்கள். சுள்ளி என்பது காய்ந்த குச்சியை சுள்ளி என்று அழைக்கிறோம். விறகு என்றால் காய்ந்த சிறுகிளை. வெங்கலி என்பது காய்ந்த களி. கட்டை என்பது காய்ந்த கொம்பும் கவையும். அடுத்து பாருங்க, இலை வகையை பார்க்குறோம். இலை என்பது புளி, வேம்பு முதலியவற்றின் இலையை இலை என்கிறோம். தாள் என்றால் நெல், புல் முதலியவற்றின் இலையை தாள் என்கிறோம். தோகை என்பது பாருங்க, சோளம், கரும்பு ஆகியவற்றின் இலையை தோகை என்கிறோம். அப்போ கரும்பு தோகை, சோளத்தோகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, ஓலை என்பது தென்னை, பனை முதலியவற்றின் இலைப்பகுதியை குறிக்கும். சண்டு என்றால் காய்ந்த தாளும் தோகையும். சருகு என்றால் காய்ந்த இலை. நம்மளுக்கு இதில் பார்த்துங்க, காய்ந்த இலையை எப்படி சொல்கிறோம்? சருகு என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து காய்ந்த தாளும் தோகையும் என்னன்னு சொல்கிறோம்? சண்டு என்று குறிப்பிடுகிறோம். காய்ந்த இலை சருகு, காய்ந்த தாளும் தோகையும் சண்டு. அடுத்து பாருங்கள், கொழுந்து வகையை பார்க்குறோம். துளிர் அல்லது தளிர் என்றால் நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து என்றால் புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து என்றால் சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து தான் நம்ம குருத்துன்னு சொல்கிறோம். பாருங்கள், சோள குருத்து, கரும்பு குருத்து, தென்னை குருத்து, பனக்குருத்து அப்படிலாம் நம்ம கிராம பகுதியில் சொல்கிறத நம்ம நிறைய முறை கேட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள், இதில் முக்கியமாக கொழுந்தாடை என்று எதனை அழைக்கிறோம்? கரும்பின் நுனிப்பகுதியை நம்ம கொழுந்தாடை என்று அழைக்கிறோம். அப்போ கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை. அடுத்து பாருங்கள், பூவின் நிலைகள் 7 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் முக்கியமான 5 அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு இந்த படப்பகுதியில் பார்க்குறோம். பாருங்கள், அரும்பு என்றால் பூவின் தோற்ற நிலை. போது என்றால் பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர் என்றால் பூவின் மலர்ந்த நிலை. வி என்றால் மரம் செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் என்றால் பூ வாடின நிலை. இதில் பாருங்கள், நம்மளுக்கு அரும்பாகி மொட்டாகி அப்படிலாம் பாடலாம் இருக்குது. அப்போ அரும்பு என்பது பூவின் தோற்ற நிலை அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அப்புறம் பாருங்கள், பூ விரிய தொடங்குறத நம்ம போது அப்படின்னு அழைக்கிறோம். மலர்ந்த நிலையை மலர் அல்லது அலர்னு அழைக்கிறோம். கீழே விழுந்த நிலையை வீண் அழைக்கிறோம். வாடின நிலையை செம்மல் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 19. பிஞ்சு வகை பாருங்கள். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பூம்பிஞ்சு. பிஞ்சு அப்படின்னா இளம்காய். வடு என்றால் மாம்பிஞ்சு. மூசு என்றால் பலாப்பிஞ்சு. கவ்வை என்றால் எல் பிஞ்சு. குறும்பை என்றால் தென்னை, பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு. முட்டுக்குறும்பை என்றால் சிறு குறும்பை. இளநீர் என்றால் முற்றாத தேங்காய். நுழா என்றால் இளம்பாக்கு. கருக்கல் என்றால் இளநெல். கச்சல் என்றால் வாழைப்பிஞ்சு. இதில் பாருங்கள், முக்கியமானது நான் சொல்கிறேன் பாருங்கள். வடு மாம்பிஞ்ச அப்படி என்னன்னு சொல்கிறோம்? வடு, மாவடு அப்படின்னு சொல்கிறோம். பலா பிஞ்ச பலா மூசு அப்படின்னு சொல்கிறோம். எல் பிஞ்ச கவ்வை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நுழா என்றால் இளம்பாக்கு அப்படின்னு பொருள். கருக்கல் என்றால் இளநெல் என்று பொருள். கச்சல் என்றால் வாழை பிஞ்ச நம்ம கச்சல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், குலை வகை அப்படிங்கிறத பார்க்குறோம். கொத்து, அவரை, துவரை முதலியவற்றின் குலையை கொத்து என்று அழைக்கிறோம். குலை என்று எதனை அழைக்கிறோம்? கொடி, முந்திரி போன்றவற்றின் குலையை நம்ம குலை என்று, முந்திரி குலை அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், வாழை குலையை தாறு, வாழைத்தாறு என்று அழைக்கிறோம். கதிரை, கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிரை கதிர் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், அழகு அல்லது குரல் என்பது எதனை குறிக்கிறது? நெல், திணை முதலியவற்றின் கதிரை அழகு அல்லது குரல் என்று குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், சீப்பு என்பது வாழைத்தாற்றின் ஒரு பகுதியை, நம்ம வாழைத்தாறில் நிறைய சீப்பு இருக்கும், அதில் ஒரு பகுதியை தான் சீப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சீப்பு என்பது வாழைத்தாற்றின் பகுதி. அடுத்து பாருங்கள், கெட்டுப்போன காய்கனி வகைகளை எப்படி அழைக்கிறோம்? சூம்பல் என்றால் நுனியில் சுருங்கிய காய். சிவியல் என்றால் சுருங்கிய பழம். சொத்தை என்றால் புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் என்றால் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் என்றால் குழுகுழுத்த பழம். அழுகல் என்றால் குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது நாரிய காய்.
சொண்டு என்றால் பதராய் போன மிளகாய். அடுத்து இதில் பாருங்கள், சூம்பல் என்பது சுருங்கிய காய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவியல் என்றால் சுருங்கிய பழத்தை. அப்போ சுருங்கிய அப்படின்னா சுருங்கிய காயை சூம்பல்னு சொல்கிறோம், சுருங்கிய பழத்தை சிவியல்னு சொல்கிறோம். சொத்தை என்றால் புழுப்பூச்சி அரித்த காயை சொத்தைன்னு சொல்கிறோம். சூட்டினால் பழித்த பழத்தை பிஞ்சை வெம்பல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 2 பாருங்கள், 22. கோட்டான்காய் கூகைக்காய் என்று அழைக்கப்படுவது கோட்டான் உட்கார்ந்திருந்தனால் கெட்டக்காய் கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். தேரைக்காய் என்பது தேரை அமர்ந்ததினால் கெட்டக்காய். அள்ளிக்காய் என்பது தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் என்பது தென்னையில் கெட்ட தேங்காய். அடுத்து பாருங்கள், பழத்தோல் வகையை அழைக்கிறோம். அதாவது பழத்தில் எல்லா பழத்துக்கும் தோல் இருக்குன்னு பார்க்குறோம். அதில் அதனுடைய தடிமனுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படிலாம் நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிறத தமிழ் சொல்வெல்லாம் இருக்கிறத பாருங்கள். தொளி என்றால் மிக மெல்லியதான், தோல் என்றால் திண்ணமானதான், தோடு என்றால் வன்மையானதான், ஓடு என்றால் மிக 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 வன்மையானதான், குடுக்கை என்றால் சுரையின் குடுக்கை, அதாவது சுரக்காவுடைய ஓட குடுக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மட்டை என்றால் தேங்காய் நெற்றின் மேற்பகுதியை நம்ம மட்டைன்னு சொல்கிறோம். உமி அப்படின்னா நெல் கம்பு முதலியவற்றின் மூடியை உமி அப்படின்னு சொல்லுவோம். கொம்மை என்றால் வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமியை கொம்மை அப்படின்னு அழைக்கிறோம். இதில் பாருங்கள், தொளி தோல் தோடு அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. தொளி என்றால் மிக மிக மெல்லியதை நம்ம தொழின்னு சொல்கிறோம். தோல் என்றால் திண்ணமானது, தோடு என்றால் வன்மையானது. அடுத்து பாருங்கள், மணி வகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்குறோம். கூலம் என்றால் நெல் புல் முதலியவற்றின் தானியங்களை கூலம் அப்படின்னு அழைக்கிறோம். பயறு என்றால் அவரை உளுந்து முதலியவையே, அதாவது அவரை பயிறு உளுந்தம் பயிறு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிற சொற்களை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சில சொற்கள் மட்டும் மாறி இருக்கு, நம்ம பயன்படுத்தாமல் இருப்போம். அதை இதில் பார்த்து நம்ம பயன்படுத்தினோம்னா ஜஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து பாருங்க, வேர்க்கடலை கொண்டை கடலை, கத்தரி விதை மிளகாய் விதை, புளிக்கால் காஞ்சிரை கால் அப்படிங்கிறத, அதாவது புளி காஞ்சிரை இவற்றின் வித்தை கால் என்று அழைக்கிறோம். அடுத்து பாரு, வேப்பமுத்து ஆமணக்கு முத்து, அதாவது வேப்பம் விதையை எப்படி சொல்கிறோம், வேப்ப முத்து அப்படின்னு தான் நம்ம அழைப்போம். ஆமணக்கு விதையை ஆமணக்கு முத்து அப்படின்னு தான் அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், மாங்கொட்டை பனங்கொட்டை, அவரை முதிரை துவரை முதிரை இவற்றின் அவரை துவரை முதலியவற்றின் பயிர்களை முதிரை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், இளம் பயிர் வகைகளை பார்க்குறோம். நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை நாற்று. கன்று, அதுக்கு பாருங்கள், மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலையை மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து வாழையின் இளநிலையை குருத்து அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், பிள்ளைனா தென்னம்பிள்ளை, விழாவின் இளநிலை குட்டி, பனையின் இளநிலை மடலி அல்லது வடலி. பைங்குல் என்றால் நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிரை பைங்குல் என்று அழைக்கிறோம். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இதில் பைங்குல்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர் பைங்குல் அப்படிங்கிறத ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 26. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அதாவது தமிழில் எந்த வகையில் நம்மளுக்கு சொல் வளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அதிகமாக நம்மளுக்கு கேள்விகள் வரல, ஜஸ்ட்டு ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கிய கேள்விகள் தான் அதிக வினாத்தாள்களில் முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேள்வி எண் 26 பாருங்கள், சம்பா நெல்லின் வகைகள் 60 உள்வகைகள் இருக்குது. கேள்வி எண் 27 பாருங்கள், ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்து அறிவதற்கு பயன்படுவது மொழி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் நா முத்துசாமி. அதே மாதிரி கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்துங்க. மொழி ஞாயிறுனா தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 29. சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் தேவநேய பாவாணர். சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எழுதியவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்கள், தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூல். கேள்வி 32 பாருங்கள், பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர்.
தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்பாங்க, தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகம் அதனை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்க, தமிழ் திரு ரா இளங்குமரனார் பற்றிய நம்மளுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நம்ம சொற்பூங்கா என்ற தலைப்பின் கீழே இவரை 8ஆம் வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுலேயும் திரும்ப அதே நிறைய இன்ஃபர்மேஷனை கூடுதல் இன்ஃபர்மேஷனை இந்த பாடப்பகுதியில் கொடுக்குறாங்க. கேள்வி 37 பாருங்கள். தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் அப்படின்னு கொடுத்துட்டு யார் இவர் அப்படின்னு கேட்பாங்க, தமிழ் திரு ரா இளங்குமரனார். அப்போ பாருங்கள், சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் நம்மளுடைய தேவநேய பாவாணர் அப்படின்னு பார்த்தோம். இதில் பாருங்கள், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யாருன்னு கேட்குறாங்க, தமிழ் திரு ரா இளங்குமரனார். கேள்வி 38 பாருங்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர், பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க, தமிழ் திரு ரா இளங்குமரனார். அப்போ தமிழ் திரு ரா இளங்குமரனார் பாவாணர் நூலகம் திருவள்ளுவர் தவச்சாலையை எங்கு அமைத்திருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அது திருச்சிராப்பள்ளிக்கு அருகே உள்ள அல்லூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், கேள்வி 39. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாருன்னு கேட்பாங்க, தமிழ் திரு ரா இளங்குமரனார். அடுத்து பாருங்கள், கேள்வி 40. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர், அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். நம்மளுக்கு அதாவது இமைகளை மூடியபடியே தமிழை எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவராக நம்ம பாடை புத்தகத்தில் 2 பேரை கொடுக்குறாங்க. ஒன்று திருவிக்கா அவர்கள், இன்னொன்று தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள். அப்போ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்கலாம். இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கொண்டவர்கள் யாருன்னு நம்மளுக்கு கேட்கலாம். திருவிக்கா அவர்கள், ரா இளங்குமரனார் அவர்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி 41. தமிழ் திரு ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்கள், இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, இது ஒரு செட்டு. அடுத்து பாருங்கள், தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இது ஒரு செட்டு. அடுத்து பாருங்கள், குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம், இது ஒரு செட்டு. அப்போ பாருங்கள், இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். குண்டல ஏசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம், இந்த நூல்களின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். அடுத்து பாருங்கள், கேள்வி 42. கடல் கடந்து அச்சேரிய முதல் மொழி தமிழ். நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்த கண்டென்ட், இதுவும் நம்மளுக்கு கேள்விகளை இடம்பெறும். பாருங்கள், கடல் கடந்து அச்சேரிய முதல் மொழி தமிழ். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக டேஸ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எது? லிசுபன். எந்த ஆண்டில் இந்த கார்டிலா நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 1554. என்ன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? தமிழ் மொழியில். கார்டிலா என்னும் நூல் டேஸ் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது, ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. அன்றைய காலத்திலேயே கார்டிலா நூல் டேஸ் வண்ணங்களில் அச்சிடப்பட்டுள்ளது, கருப்பு சிவப்பு என்னும் வண்ணங்களில் அச்சிடப்பட்டுள்ளது. கேள்வி 46 பாருங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழி? தமிழ் மொழி. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் மொழி. கேள்வி 48 பாருங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்றவர் பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். இப்போ பாருங்கள்,
உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. எந்த வருஷம் நடத்தியிருப்பாங்க? 1966. அப்போ நம்மளுடைய உலகத்தமிழ் மாநாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு 8 மாநாடுகள் கடந்த வகுப்பில் 8ஆம் வகுப்பு இயல் 9 பார்த்தோம். அதில் நம்மளுடைய முதல் மாநாடாக மலேசியாவில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் 1966. அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழ் அப்படிங்கிறத சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க? பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். அடுத்து பாருங்கள், தேவநேய பாவாணர் பற்றி நம்மளுக்கு நிறைய கேள்விகள் பழைய புத்தகத்திலிருந்து வருது. அப்போ அந்த பழைய புத்தகத்தையும் நம்ம தொகுத்து மிக மிக முக்கியமான கேள்விகளெல்லாம் நம்ம இதில் வச்சுருக்கோம். இதை மட்டும் படித்தாவே நீங்கள் தேவநேய பாவாணர் பெருஞ்சித்திரனார் பற்றிய கேள்விகளை கண்டிப்பாக விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், கேள்வி 49. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர் என 174 சிறப்பு பெயர்களை பெற்றவர் கொண்டவர் யார்? தேவநேய பாவாணர். செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தமிழ் பெரும் காவலர் என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். 174 சிறப்பு பெயர்களை கொண்டவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்கள், கேள்வி 50. மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்ளுங்கள் என தமிழில் கூற வேண்டும் என்றவர் தேவநேய பாவாணர். இப்போ பாருங்கள், இதில் கேள்வியில் 2 கேள்விகள் இருக்கு பாருங்கள். மன்னிப்பு என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்பாங்க. மன்னிப்பு என்பது உருது மொழிச்சொல். அப்போ மன்னிப்பு என்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் எதுன்னு கேட்பாங்க? பொறுத்து கொள்ளுங்கள் என்பது தான் சரியான தமிழ்ச்சொல். அப்போ இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டால் அது தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 51. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற பெயரில் பாவாணர் சொற்பொழிவு ஆற்றிய இடம் மதுரை. அப்போ மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற பெயரில் சொற்பொழிவு ஆற்றியவர் யாருன்னு கேட்டால் அது பாவாணர். ஆற்றிய இடம் மதுரை. ஆற்றிய ஆண்டு 1981 5வது உலகத்தமிழ் மாநாடு. அப்போ இவ்வளவு கேள்விகள் இந்த ஒரு கேள்வியில் இருக்குது. அப்போ 5வது உலகத்தமிழ் மாநாடு எப்போ நடைபெற்றது? 1981 மதுரையில் நடைபெற்றிருக்கு. கேள்வி எண் 52 பாருங்கள். உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் வாழ்ந்த இடம் குமரிக்கண்டம் என கூறியவர் பாவாணர் அவர்கள். உலகின் முதல் மாந்தன் தமிழன் தான், அவன் வாழ்ந்த இடம் குமரிக்கண்டம் என கூறியவர் பாவாணர் அவர்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 53. தமிழை வடமொழி ஆதிக்கத்திலிருந்து மீட்கவே இறைவன் என்னை படைத்தார் என்றவர் பாவாணர் அவர்கள். தமிழை வடமொழி ஆதிக்கத்திலிருந்து மீட்கவே இறைவன் என்னை படைத்தான் என்றவர் பாவாணர் அவர்கள். இது எல்லாமே திரும்ப திரும்ப கேள்விகளை கொஸ்டினாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வருது. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி 54. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் பாவாணர் அவர்கள். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் பாவாணர் அவர்கள். அடுத்து பாருங்கள், தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் அவர்கள். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் அவர்கள். தமிழை தலைத்தோங்கச் செய்தவர் மறைமலை அடிகள் அவர்கள். தமிழை ஆளன வளர்த்தவர் தேவநேய பாவாணர் அவர்கள். அப்போ பாருங்கள், தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், தமிழை தலைத்தொங்கச் செய்தவர் மறைமலை அடிகள், தமிழை ஆளன வளர்த்தவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 59. திருக்குறள் மெய்ப்பொருளை என்னும் நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருக்குறள் தமிழ் மரபுரை என்னும் நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். திருக்குறள் மரபுரை என்னும் நூலின் ஆசிரியர் பாவாணர் அவர்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடைய மாதிரியே இருக்கும். அப்போ இதை மூணையும் ஒன்றா சேர்த்து திருக்குறள் மரபுரை பாவாணர், திருக்குறள் தமிழ் மரபுரை இளங்குமரனார், திருக்குறள் மெய்ப்பொருளுரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ மெய்யின்னு வந்துச்சுன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார், தமிழ்னு வந்துச்சுன்னா அது இளங்குமரனார், வெறும் மரபுரைன்னு வந்துச்சுன்னா அது பாவாணர் அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம். அடுத்து பாருங்கள், இரட்டுற மொழிதல் என்னும் பாடப்பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம். சந்தக்க கவிமணி தமிழ் அழகனார் எழுதிய இரட்டுற மொழிதல். அப்போ பாருங்கள், முத்தமிழ் தொய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளனும் மேவலால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. அதாவது சந்த கவிமணி தமிழழகனார் எழுதிய தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து நம்ம பார்க்குறோம்.
முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு என்ற பாடலை எழுதியவர் சந்தக்கவிமணி தமிழ் அழகனார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 63. சொல்லும் பொருளும் பார்க்குறோம். துய்ப்பது என்பதன் பொருள் கற்பது அல்லது தருதல். துய்ப்பது என்பதன் பொருள் கற்பது அல்லது தருதல். மேவலால் என்பதன் பொருள் பொருந்துதலால் அல்லது பெறுதலால். அடுத்து பாருங்க, இதில் நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியில் உள்ள பாடலை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி இந்த முத்தமிழ்ங்கிறது எப்படி இரண்டு பொருளில் அழைக்கப்படுகிறது, முச்சங்கம்னா அதனுடைய இரண்டு பொருள் என்ன, மெத்த வெணிகலன்னா அதனுடைய இரண்டு பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த அட்டவணை மூலயமா நம்ம பார்த்துருவோம். பாருங்க, முத்தமிழ் என்பதால் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை குறிக்கும். அப்போ அதே மாதிரியே முத்தமிழ் என்பது இன்னொரு பொருள் பாருங்கள், முத்தினை அமிழ்ந்து எடுத்தல், அதான் முத்தமிழ். அப்போ பாருங்கள், முத்தமிழ் என்றால் இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழை குறிக்கும். முத்தமிழ் என்றால் இன்னொரு பொருள் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் என்று பொருள். அடுத்து பாருங்கள், முச்சங்கம் என்பது எதனை குறிக்கிறது? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற முச்சங்கத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி முச்சங்கம் என்பது 3 வகையான சங்குகள் இருப்பதை குறிக்கிறது. அப்போ 3 வகையான சங்குகள் அப்படின்னு எதுன்னு கேட்பாங்க. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது 3 வகை சங்குகளை குறிக்கும். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் என்பது 3 வகையான சங்குகளை குறிக்கும். அப்போ இங்கே முச்சங்கம்னா முதல், இடை, கடைச்சங்கம் ஆகிய முச்சங்கத்தையும் குறிக்குது, இல்லாட்டி 3 வகையான சங்குகளையும் குறிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மெத்த வணிகலன் என்பது மெத்த கூட்டல் அணிகலன் என்று பிரித்து கொள்ளப்படுகிறது. அதை பாருங்கள், மெத்த வணிகலன் என்றால் 50 காப்பியங்களையும் குறிக்கும், மிகுதியான வணிக கப்பல்களையும் குறிக்கும். அப்போ மெத்த வணிகலன் என்று எதனை குறிக்கிறது? 50 காப்பியங்களை குறிக்கிறது, மிகுதியான வணிக கப்பல்களை குறிக்கிறது. சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்ததையே குறிக்கிறது. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படிங்கிறதையும் குறிக்கிறது. நம்மளுக்கு இதில் மெத்த வணிகலன் அப்படிங்கிறது கேள்விகளாக இடம்பெறும். மெத்த வணிகலன் என்றால் 50 காப்பியங்கள், மிகுதியான வணிக கப்பல்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 64. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இரட்டுற மொழிதல் அணி டேஸ் அணி என்று அழைப்பர், சிலேடை அணி என்று அழைப்பர். சிலேடைகள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன? செய்யுள்ள, உரைநடையில், மேடை பேச்சில் இந்த சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது டபுள் மீனிங்கில் ஒரே வார்த்தைக்கு இரண்டு பொருள்படி பாடுவது தான் இந்த சிலேடை, இரட்டுற மொழிதல் அப்படின்னு பார்க்குறோம். அது செய்யுளில் பயன்படுத்துகிறாங்க, உரைநடையில் பயன்படுத்துகிறாங்க, மேடை பேச்சிலையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், புலவர் பலரின் தனிப்பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. அப்போ புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த தனிப்பாடல் திரட்டு. கேள்வி எண் 68 பாருங்கள், சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். அப்போ தமிழ் அழகனார் அவருடைய சிறப்பு பேர் என்ன? சந்தக்கவிமணி. சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுவர் யான்னு கேட்பாங்க, அது தமிழ் அழகனார். அவருடைய இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 69. இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஏற்றும் ஆற்றலும் பெற்ற 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்தவர் சந்தக்கவிமணி தமிழ் அழகனார். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என கூறியவர் கி.வா. ஜெகநாதன். இப்போ காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என கூறியவர் கி.வா. ஜெகநாதன். இதெல்லாம் இரட்டுற மொழிதலில் உரைநடையில் வரக்கூடிய உரையாடலில் வரக்கூடிய உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என கூறியவர் சுப்புடு. இசை விமர்சகர் சுப்புடு. தன் நண்பரை பார்த்து இவர் பல்துறை வித்தகர் என கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள். அதாவது தன்னுடைய நண்பர் ஒரு பல் மருத்துவர், அதை இவர் எப்படி குறிப்பிட்டார் பாருங்க. தன் நண்பரை பார்த்து அவர் பல்துறை மருத்துவர் அப்படின்னா பல்துறையிலையும், அதாவது பல் மருத்துவராகவும் இருக்கிறாரு, பல துறைகள்லையும் வித்தகராக இருக்கிறாரு. அந்த அர்த்தத்தில் 2 பொருள்பட இவர் சொல்லியிருப்பார். இந்த தன் நண்பரை பார்த்து இவர் பல்துறை வித்தகர் என கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள். அடுத்து பாருங்கள், உரைநடையின் அணிகலன்கள் என்ற பாடப்பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 73 பாருங்கள். சங்க பாடல்களுக்கு பிறகு தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கியங்கள் பாருங்கள். அப்போ முதல்ல தோன்றியது சங்க இலக்கியம், அதற்கப்புறம் அடை இலக்கியம் தோன்றியிருக்கு, அதுக்கப்புறம் காப்பியங்கள், அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள், சந்த கவிதைகள், புது கவிதைகள், நவீன கவிதைகள்.
இதுதான் தமிழ் மொழியின் தோன்றிய இலக்கியத்தின் வளர்ச்சியை பார்க்குறோம். கேள்வி எண் 74 பாருங்கள். உணர்ச்சிகளை காட்ட டேஸ் கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி உவமை. அதாவது இப்போ இந்த 2024 கூட கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது எதில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம், கதை, கவிதை இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா கவிதை. நம்ம கவிதைகளில் தான் நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரியே இங்கேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதே கேள்வி தான் அவங்க வேறு மாதிரி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம ஊமைகளை கவிதைகளில் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். அதை தான் இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. உணர்ச்சிகளை காட்ட டேஸ் கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி ஓமை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் கவிதை அப்படிங்கிறது பொருள் சரியான விடையாக இருக்கும். கேள்வி 75 பாருங்கள். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று ஓமையை கூறியவர் நா பார்த்தசாரதி. எந்த நூலில் கூறியிருக்கிறார்? குறிஞ்சி மலர் நூலில் கூறியிருக்கிறார். அப்போ பாருங்கள், இதில் கேள்விகள் நம்மளுக்கு குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் யாருன்னு கூட கேட்பாங்க. நான் பார்த்தசாரதி அவர்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 76. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன் மாட்டின் அஃது உருவமாகும் என்றவர் தண்டி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் அறிஞர் அண்ணா. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது என்றவர் அறிஞர் அண்ணா. கேள்வி எண் 78. ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி என்று அழைக்கப்படும். அப்போ ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி, ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து பாருங்கள், புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓம உருபு மறைந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 80. எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணை ஒப்பு என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 81. புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மழையும் புயலும். புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மழையும் புயலும் என்று சொன்னவர் எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. வா ராமசாமி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 82. மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் வா ராமசாமி. வா ரா என்று அழைக்கப்படுகிற அவர் தான் மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர். மன்னிக்கவும். கேள்வி எண் 83. உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உடையன போலவும் கற்பனை செய்வது இலக்கணை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 84. சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். செய்யுளியல் என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. கேள்வி எண் 85 பாருங்கள். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன் என்று எழுதியவர் தமிழ்த்தென்றல் திருவிக கல்யாணசுந்தரனார். அதாவது திருவி கல்யாணசுந்தரனார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கூட கேட்பாங்க. திருவிக அவர்கள். கேள்வி எண் 86 பாருங்க. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் என்றவர் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. அதாவது ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள், ராப்பி சேது அவர்கள். இதில் பாருங்கள் எத்தனை கேள்விகள் இருக்குது பாருங்கள். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் ராப்பிசே அவர்கள். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. ராப்பிசே அவர்கள். தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ராப்பிசே அவர்கள். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு 4 கேள்விகள் இந்த ஒரு கேள்வியில் அடங்கியிருக்கு. ஸோ நம்ம 360 அப்ரோச்சில் ஒவ்வொரு கேள்வியும் அணுகணும். நம்ம பதிலிருந்து கேள்விகளை கேட்கணும், கேள்வியிலேருந்து பதிலை கேட்கணும். அதில் இருந்து ஒவ்வொரு வரியிலேருந்து நம்ம கேள்விகளாக கேட்டு நம்ம அதிலேருந்து நிறைய கேள்விகளை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கேள்வி 87 பாருங்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றையாலும் அறிவும் வேண்டும் என்று எழுதியவர் மு வரதராசனார் அவர்கள். என்ன நூலில் எழுதியிருக்காங்க? நாட்டுப்பற்று என்ற நூலில் எழுதியிருக்காங்க. அப்போ நாட்டுப்பற்று என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கூட கேட்பாங்க. மு வரதராசனார். அடுத்து பாருங்கள், கேள்வி 88. களைப்பில்லாத பொய், இதை டேஸ் என்கிறோம், சொல் முரண் என்கிறோம். களைப்பில்லாத பொய்யை சொல் முரண் என்று அழைக்கிறோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது டேஸ் என்கிறோம், எதிரினை இசைவு என்கிறோம். அதே பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டோடு கொடுக்குறாங்க பாருங்கள். கேள்வி எண் 90. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம்,
பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் ஒரு மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம்? தோழர்களே சிந்தியுங்கள் என்றவர் தோழர் பா. ஜீவானந்தம் அவர்கள். அப்போ குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம் என்று எழுதியவர் தோழர் பா. ஜீவானந்தம் அவர்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 91. அவர் பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊர் உண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா? எதை கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது? எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று உரைத்தவர் அறிஞர் அண்ணா. அதாவது பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா கூறிய கூற்று தான் இப்போ நம்ம பார்த்தோம். பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. கேள்வி எண் 92 பாருங்க. இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை. இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யவ்வனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று உரைத்தவர் பாரதி அவர்கள். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியா நன்மைதான் என் நன்மை என்று உரைத்தவர் பாரதி அவர்கள். அடுத்து பாருங்க, நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்க முக்கியமான தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ், அதாவது முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினியை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்த நிறுவனம் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம். எந்த வருஷம்? 1983. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி தமிழ் கணினி இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிற தமிழ் கணினி. கேள்வி எண் 96 பாருங்க. உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். அப்போ புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். இந்த உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? புதிய உரைநடை என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. கேள்வி எண் 97 பாருங்க. எழில் முதல்வன் அவர்களின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வன் அவர்களின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். கேள்வி எண் 98. மாநில கல்லூரியில் பேராசிரியராகவும் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராகவும் பணி செய்தவர் எழில் முதல்வன் அவர்கள். மாநில கல்லூரியில், குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில், இதில் எல்லாத்துலேயுமே அவர் பணி செஞ்சுருக்காரு. யார்? எழில் முதல்வன் அவர்கள். அடுத்து கேள்வி எண் 99 பாருங்கள். எழில் முதல்வன் அவர்களின் நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய். இனிக்கும் நினைவுகள் என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் அவர்கள். எங்கெங்கு காணினும் என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் அவர்கள். யாதுமாகி நின்றாய் என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் அவர்கள். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் முதல்வன் அவர்கள். அப்போ எழில் முதல்வன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? புதிய உரைநடை நூல். கேள்வி எண் 101 பாருங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பழாவும் சூழ் சுடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் காடுகான் காதை அப்படிங்கிறதுல பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்மளுக்கு வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்து கேள்வி எண் 102 பாருங்கள். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற பாடலில் சிறுமலை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை என்ற ஊரை குறிக்கிறது. தென்னவன் சிறுமலை எங்கே இருக்குது? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை அப்படிங்கிற ஊரை குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள். எழுத்து சொல் என்ற பாடப்பகுதியின் கீழே, என்ற இலக்கண பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயல் 1க்கான ஒரு வரி வினாவிடைகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாடப்பகுதியிலிருந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம நிறைய கேள்விகள் தொகுத்து வழங்கியிருக்கோம். இதை நீங்கள் ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம புத்தகத்தை எடுத்திங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்மளுக்கு அதில் படித்து நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக 3-4-5 மணி நேரங்கள் ஆகும். அதில் உள்ள கண்டென்ட்லாம் உங்களுக்கு மெமரியில் மூளையில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு. பட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கண்டென்ட் ஈஸியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு முறை படிக்கிறது போதே நிறைய 50% உங்களுக்கு மெமரி ஆயிடும். அடுத்தடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது
உங்களுக்கு இந்த பாடப்பகுதியிலிருந்து அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் எளிமையாக விடையளிக்க முடியும். கேள்வி எண் 103 பாருங்கள். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அளபடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல். அடுத்து உயிரிழப்படை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிப்பது உயிரெழுத்து, உயிரிழப்படை என்று அழைக்கப்படும். இப்போ உயிரிழப்படைனா என்னன்னா, அதாவது மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது தான் உயிரிழப்படை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செய்யுளிசை அலைப்படை, இன்னிசை அலைப்படை, சொல்லிசை அலைப்படை என்று 3 வகைப்படும் உயிரிழப்படை. இப்போ பாருங்கள், கேள்வி 107 பாருங்கள். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அலைப்படுத்தலை டேஸ் என்கிறோம்? செய்யுளிசை அலைப்படை என்கிறோம். இதனை இசை நிறை அலைப்படை என்றும் கூறுவர். செய்யுளில் ஓசை குறையும் போது செய்யுளிசை அலைப்படை வரும். இதனை இசை நிறை அலைப்படை என்றும் கூறுவர். இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு ஓதல் வேண்டும் அப்படிங்கிறது செய்யுள் ஓசை குறைந்ததுனால அதை நிறைவு செய்ய வந்திருக்கு. அப்போ ஓதல் வேண்டும் என்பது செய்யுளிசை அலைப்படை ஆகும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 108. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக்கி அளவெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். இதில் பாருங்கள், கெடுப்பதுவும் எடுப்பதுவும் என்பது இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்பாங்க, இன்னிசை அளபடை. அப்போ இதில் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக வருவது இன்னிசை அளபடை. அடுத்து பாருங்கள், செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள், உரநசையி அல்லது நசையி அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. இதில் பெரும்பாலும் இந்த ஈ அப்படிங்கிறத விகுதி சொல்லா முடிவு சொல்லா வரும்போது ஈ என்ற சொல் வரும்போது அதை பற்றி அது என்ன அளபடைன்னு கேட்பாங்க, சொல்லிசை அளபடை அப்படின்னு எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு குறிப்பிடலாம். அப்போ ஈ என்ற சொல் எப்போ வந்தாலுமே அது சொல்லிசை அளபடை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓசை குறையும் போது அளபடுக்கிறது செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக வருவது இன்னிசை அளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்படுவது சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள், ஒற்றளபடை அப்படிங்கிறத தலைப்புங்களில் நம்ம பார்க்க போகிறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய 10ம் இக் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடை என அழைக்கப்படும். அதில் பாருங்கள், அப்போ நம்மளுக்கு எங்கிறைவன், எக்கிழங்கிய இது என்ன அளபடை அப்படின்னு கேட்பாங்க, ஒற்றளபடை என்று அழைக்கப்படும். ஏன்னா இந்த 10 ஒற்றெழுத்து மெய்யெழுத்துக்கள் 10ம் இக்கு என்ற ஆயுத எழுத்தும். அப்போ இது எல்லாம் அளபடுத்து வர்றது தான் நம்ம ஒற்றளபடை என்கிறோம். அப்போ எங்கிறைவன் என்பது ஒற்றளபடை, எக்கிழங்கிய என்பது ஒற்றளபடை. இதில் நம்மளுக்கு கேள்வி 111 பாருங்கள். ஒற்றளபடையில் அளபடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை? 11. இது முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. ஒற்றளபடையில் அளபடுக்கும் எழுத்துக்கள் 11. அதாவது மெய்யெழுத்துக்கள் 10, ஆயுத எழுத்து 1, இதை சேர்த்து 11 எழுத்துக்கள் தான் ஒற்றளபடையில் அளபடுக்குது. அடுத்து மூவகை மொழி அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி எண் 112 பாருங்கள். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென, பொது இருமையும் ஏற்பன எனும் நூல் நன்னூல். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். கேள்வி 113. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஸ் எனப்படும், தனிமொழி எனப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். அடுத்து பாருங்கள், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளாகவும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி என அழைக்கப்படும். இது மிக மிக முக்கியமான கேள்வி. இதுவும் நிறைய இடத்துல கேட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே தான் கேட்பாங்க. இப்போ தனியாக இருக்கும்போது தனிமொழி, அதை பிரித்து எழுதும்போது அது இன்னொரு பொருளை குறிச்சுன்னா அதை தான் நம்ம பொதுமொழி அப்படின்னு அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், 8 வேங்கை என்பது பொதுமொழி அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முந்தைய ஆண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். அப்போ பாருங்கள், 8 என்பது தனியாக இருக்கும்போது 8 என்ற எண்ணை குறிக்கிறது. இதுவே 8 என்பதை பிரித்தால் எல் கூட்டல் தூ என்று பிரிந்து எல்லை உன்
அப்படிங்கிறத இன்னொரு பொருளை தருகிறது. அப்போ 8 என்பது பொதுமொழி. ஏன் 8 பொதுமொழியாக இருக்குது? தனியாக நின்ற ஒரு பொருளையும் பிரிந்து இன்னொரு பொருளையும் தர்றதுனால இது பொதுமொழி என்று அழைக்கப்படுங்க. அடுத்து பாருங்கள், வேங்கை என்பது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிறது தனியாக இருக்கும்போது. அதே மாதிரி பாருங்கள், பிரித்து எழுதும்போது வேம் கூட்டல் கை என பிரிந்து வேகின்ற கை என இன்னொரு பொருளை வேறொரு பொருளையும் தருகிறது. அப்போ வேங்கை என்பதும் பொதுமொழியை சேர்ந்தது. இதில் நீங்கள் கண்டிப்பாக ஏன் வச்சது, பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இதில் 2 இதை தான் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, 8 வேங்கைங்கிறத. ஸோ நீங்கள் இதை தான் சரியாக விடையளிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். அடுத்து பாருங்கள், காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுவது பாருங்கள், காய்ந்த இலையை சருகுன்னு சொல்கிறோம், காய்ந்த தோகையை சண்டுன்னு சொல்கிறோம். அப்போ சருகும் சண்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இல்லை சண்டு சருகு அப்படின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே இதுக்கு என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அதே இதில் கொடுக்கணும். காய்ந்த இலை சருகு, காய்ந்த தொகை சண்டு. அப்போ சருகும் சண்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான். கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்து தொழிற்பெயர் எழுதணும். தொழிற்பெயர் என்ன இருக்குது? பாடல் என்பது தொழிற்பெயர். வினையாளன் பெயர் என்ன இருக்குது? கேட்டவர் என்பது வினையாளனின் பெயர். ஸோ இந்த அடிப்படையில் பாடல் கேட்டவர் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், கேள்வி 120. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? மணி வகை. அப்போ இது வேர்க்கடலை, மிளகாய் விதை, மணி வகையில் நம்ம பார்த்தோம். கடலை என்றால் வேர்க்கடலை, வேரின் விதையை மணி வகையை குறிக்கும். அப்போ மிளகாய் விதையை மணி வகையில் பார்க்கும்போது மிளகாய் விதை, மாங்கொட்டை அப்படின்னு பார்த்தோம். இது மணி வகைக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத தமிழ் சொல்வளத்தில் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இதுக்கு சரியான விடை மணி வகை. அடுத்து பாருங்கள், கேள்வி 121 புத்தக பின்பக்க வினாக்களில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சிறிய பாடல் பற்றி கொடுத்துருக்காங்க. இதோட கேள்விகளாக நிறைய இடத்துல வந்திருக்கு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை என்று பாடிய சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். கேள்வி 122 பாருங்க. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குகிற திகழ்ந்தன மொழியே தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே என்று பாடியவர் கா. நமச்சிவாயர். கேள்வி 123 பாருங்க. கலைச்சொல் அறிவோம் என்ற பாடப்பகுதியில் பார்க்குறோம். வவ்வல் என்பதன் பொருள் உயிரெழுத்து. அதாவது வவ்வல் என்பதன் தமிழாக்கம் உயிரெழுத்து. கன்சோனன்ட் என்பதன் தமிழாக்கம் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் என்பதன் தமிழாக்கம் ஒப்பெழுத்து. மோனலிங்குவல் என்பதன் தமிழாக்கம் ஒரு மொழி. கான்வர்சேஷன் என்பதன் தமிழாக்கம் உரையாடல். டிஸ்கஷன் என்பதன் தமிழாக்கம் கலந்துரையாடல். ஸோ அடுத்து பாருங்கள், நூல்களும் ஆசிரியர்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். நாம் ஏன் தமிழை காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா. நன்னன். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர். அடுத்து பாருங்கள், பச்சை நிழல் உதயசங்கர். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா. நன்னன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சேதுமணி மணியன். ஸோ இதுவரைக்கும் நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 1க்கான ஒரு வரி வினாவிடைகள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் இதுவரை பார்த்ததை அப்படியே நம்மளால் விடையளிக்க முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. மிக மிக முக்கியமான கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டினில் நம்ம ப்ளூ கலர்லேயே அங்கேயே ஹைலைட் பண்ணியிருப்போம். அப்பயே 2 முறை நீங்கள் படித்தது மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம 2 முறை ரீட் பண்ணுறோம், அதை கலரில் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி முக்கியமான கொஸ்டினில். இப்போ நம்ம அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் தனியாக பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வீடியோ 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸும் இந்த வீடியோக்கள் வீட்டிலேருந்தே படிக்கக்கூடிய
நிறைய மாணவர்களுக்கு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இது பண்ணலாம், இல்லை பஸ்ஸில் போகும்போது கூட இதனுடைய ஹெட்செட்டில் இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை அப்படியே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இதை படிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கேள்வி 1 பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். நம்ம பார்த்தோம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் தான் துரைமாணிக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அடுத்து பாருங்கள், உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது தான் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அவர் தான் அவருடைய முக்கியமான 3 இதழ்கள். அப்போ தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் என்பது உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனார் அவர்களின் இதழ்கள். அடுத்து பாருங்கள், கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. கொய்யாக்கனி வந்து பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல். நம்ம பார்த்தோம், கனிச்சாறு அப்படிங்கிற நூல்லாம் பார்த்தோம். கொய்யாக்கனி இந்த நூல்களெல்லாம் எழுதியவர் நம்முடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நான் சொன்னேன், முக்கியமான கேள்விகள் இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு வரிகள்லாம் அவருடைய முக்கியமான மேற்கோள்கள்லாம் சொன்னேன். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்றவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொன்னேன். தமிழ் படித்தால் அறம் பெருகும் என்றவர் நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொன்னேன். தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனியான ஒரு வளர்ச்சி எனக்கு இல்லை என்றவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம பார்த்தோம், பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இதில் எழுதாத நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குறிஞ்சித்திட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள். அப்போ நம்மளுக்கு இதில் உங்களுக்கு அந்த நூல் தெரியாட்டினாலே இந்த குறிஞ்சித்திட்டு நூலை எழுதியவர் பாரதிதாசன் அப்படின்னு தெரிஞ்சுனா கூட இங்கே எளிமையாக விடையளிக்க முடியும். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. அப்போ அவருடைய முக்கியமான அவர் எழுதிய நூல் பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று மறுபடியும் கேட்டிருக்காங்க, இன்னொரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இது எல்லாமே அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய நூல்கள். இதில் கள்ளக்குடி மகாகாவியம் என்பது அவருடைய எழுதாத நூல். இதை எழுதினவர் கண்ணதாசன் அவர்கள். அப்போ கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். அப்போ இதில் கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சேலம் மாவட்டம். அவர் நான் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு பழைய புத்தக வினாக்கள். அப்போ நம்ம அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பழைய புத்தகத்தில் எது இதெல்லாம் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் இப்போயே நம்ம தொகுத்து வழங்கிட்டோம். ஸோ நீங்கள் பழைய புத்தகத்தை இப்போதைக்கு ஜஸ்ட்டு நேரம் இல்லாத நேரத்தில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதாவது 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும்னா நம்ம கண்டிப்பாக பழைய புத்தகத்தையும் படிக்கணும். ஆனால் நீங்கள் இப்போயே நிறைய பழைய புத்தகத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் பழைய புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு அது ரிவிஷன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போயே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினில் கொடுக்குறோம். பாவலரேறு பற்றி பெருஞ்சித்திரனாரை பற்றிய பழைய புத்தகத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயுமே நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம வீடியோக்கள் தொகுத்து வழங்குகிறோம். பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. இனிமேல் எப்படி கேள்விகள் கேட்பாங்க, பிறந்த ஊர் எது அப்படின்னு கூட கேட்பாங்க. அவர் பிறந்த ஊர் சமுத்திரம் என்ற ஊர் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேவநேய பாவாணர் பற்றிய வினாத்தல்கள் நம்ம கேள்விகள் பார்க்க போகிறோம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவோர் பார்த்தோம், தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தோம், அவர் தேவநேய பாவாணர் அப்படின்னு தான் பார்த்தோம். பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த நூலை எழுதியவர் அவர் கிடையாது, அவர்
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் எழுதியிருப்பார். இப்போ நம்மளுக்கு கூற்று 3 கூற்று கொடுத்துட்டு எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1ம் 2ம் மட்டும்தான் சரி, 3 தவறு. ஏன்? பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் பாவலரேறு, மன்னிக்கவும், தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். பள்ளி பறவைகள் நூலை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இல்லை, சரியான விடை கேள்வி 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள், சரியானதை தேர்ந்தெடுக்க. இப்போ பாருங்கள், அதே தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது 2023 ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், தேவநேய பாவாணர் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்கார். ஆமாம், பணியாற்றினார். இப்போ தான் அந்த கேள்விகள் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு பார்த்தோம். இதுவும் சரிதான். அடுத்து பாருங்கள், உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். ஆமாம், அதுவும் நம்ம பார்த்தது தான். நம்ம கேள்விகளில் நம்ம இடம்பெற்றிருக்கோம். புதிய புத்தகத்தில் இடம்பெற்ற தகவல் தான். அதாவது உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் இயக்குநராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எல்லாமே சரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அகரமுதலி திட்ட இயக்குநராக இருக்கிறாரு, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவராக இருக்கார், உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருக்கிறாரு, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருக்கிறாரு. இது எல்லாமே நம்மளுடைய தேவநேய பாவாணர். இதில் அனைத்தும் சரி அப்படிங்கிறது. இதை 4 இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் 4 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவும் நம்மளுக்கு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. தேவநேய பாவாணர். இப்போ நான் சொன்னேன், இதில் இந்த கேள்வியிலே பல கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ பாருங்கள், கேள்வி அப்படியே மாற்றி கேட்குறாங்க. பாருங்கள், நமக்கு கொடுத்தது தேவநேய பாவாணர் எங்கே எந்த வருஷத்தில் இந்த இது பண்ணார், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற சொற்பொழிவு ஆற்றினார், எந்த இடத்துல ஆற்றினார் அப்படின்னு கேட்டோம். அது மதுரையில் ஆற்றினார் அப்படின்னு பார்த்தோம். இதில் அதே தான், யார் இந்த சொற்பொழிவு ஆற்றினார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், 1981 5வது உலகத்தமிழ் மாநாட்டில் எங்கே? மதுரையில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். இதில் உள்ள ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். இப்போ தான் நம்ம பார்த்தோம், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்கள், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவாணர் அவர்கள். அதாவது செம்மொழிக்கு 16 தகுதிகளை குறிப்பிட்டிருப்பார் நம்மளுடைய பாவாணர் அவர்கள். அதை சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. இங்கே பாவாணர் அப்படின்னு கொடுக்குறாங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தான் செம்மொழி, அதுவே நம் தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருப்பவர் நம்முடைய பாவாணர் அவர்கள். அடுத்து பாருங்கள், தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர் அவர்கள். அடுத்து பாருங்கள், தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவாணர் அவர்கள். இதில் பாருங்கள், 2024 இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில், சமீபத்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். அதாவது இப்போதைக்கு 2022, 23, 24 எப்படிலாம் தமிழ் பாடப்பகுதியில் உங்களுக்கு கேள்விகள் கேட்குறாங்க, டிஎன்பிசி எப்படிலாம் ட்ரெண்ட், எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அந்த அடிப்படையில் தான் நம்ம கேள்விகள் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இது இதில் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து ஒவ்வொரு டெஸ்ட் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். அப்போ தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்புக்குரியவர் தேவநேய பாவாணர். இது 2024 குரூப் 4 கேட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். இதுவும் குரூப் 4 இப்போ நடந்த குரூப் 4 கேள்வியில் டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். இதெல்லாம் உங்களுக்கு புதிய புத்தகத்தில் இல்லை, ஆனால் பழைய புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் எல்லாம் நம்ம இதில் தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். நீங்கள் இதுக்காக புதிய புத்தகத்தில் பழைய புத்தகத்தில் நீங்கள் போய் தேடி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம வீடியோக்கள் மிக மிக முக்கியமான கேள்விகளெல்லாம் நம்ம உங்களுக்கு புதிய புத்தகம் வழங்கும் போதே தொகுத்து வழங்கிடும். அடுத்து பாருங்கள்,
திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார். இப்போ பாருங்கள், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாவாணர் நூலகமும் திருவள்ளுவர் தவச்சாலையும் அமைத்தவராக ரா இளங்குமரனார் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர் தான். செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர் தான். தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர் தான். அப்போ சிறப்பு அவருடைய 174 சிறப்பு பெயர்களில் இந்த சிறப்பு பேர் இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர் கிடையாது. அப்போ இதில் தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாது கேட்டிருக்காங்க. இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நம்மளுக்கு இதில் இப்போ கேட்டாங்கல்ல, தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர். இந்த ஒரு கொஸ்டின்லேருந்து எத்தனை பேர் இப்போ நம்மளுக்கு எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். திரும்ப நம்மளுக்கு கேள்விகள் இதிலேருந்து ஏதாவது ஒன்றை கேட்டுட்டு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கூட கேட்கலாம். அப்போ செந்தமிழ் ஞாயிறுனா நம்மளுக்கு தேவநேய பாவாணர் தான் யாவொன்று, மொழி ஞாயிறுனா தேவநேய பாவாணர் தான் யாவொன்று, செந்தமிழ் செல்வர்னா தேவநேய பாவாணர் தான் யாவொன்று, தமிழ் பெருங்காவலர் என்று அழைத்தாலும் தேவநேய பாவாணர் அப்படிங்கிறவர் தான் ஞாபகம் வரணும். அடுத்து பாருங்கள், செந்தமிழ் ஞாயிறு. இப்போ பாருங்கள், அதே தான் வந்துருச்சு. இது பாருங்கள் தனியாக. இப்போ தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிறத தனி கொஸ்டினாக பார்த்தோம். இப்போ செந்தமிழ் ஞாயிறு அப்படிங்கிறது தனி கொஸ்டினாக வந்திருக்கு பாருங்கள். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழ் மொழியை வடமொழியின் வல்லாண்மை என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். இப்போ தான் நம்ம இது பழைய புத்தகத்திலேருந்து நம்ம கொஸ்டின்லாம் முக்கியமான தேவநேய பாவாணர் பற்றி முக்கியமான கேள்விகளில் நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே அப்படியே திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. நம்ம பார்த்தோம் 8 என்பது பொதுமொழியாக இருந்திருக்கு. அதாவது 8 என்பது தனியாக வரும்போது 8 என்ற எண்ணை குறிக்கும். இந்த 8 என்பதை பிரித்து எழுதும்போது L+2 என்று எல்லை உன் என்று இன்னொரு பொருளை குறிக்கிறது. அதனால் இது பொதுமொழி அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான். இப்போ பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. புத்தகத்தில் உள்ள தகவல் தான் நம்ம கேள்விகளாக இடம்பெறும். அடுத்து பாருங்கள், வேங்கை என்பது எவ்வகை மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, கலவை மொழி. இதில் பாருங்கள், அதில் பொதுமொழி எதுன்னு கேட்டாங்க. இதில் வேங்கை என்பது எவ்வகை மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த ரெண்டுமே கொஸ்டினாக வந்துருக்கு பாருங்கள். வேங்கை என்பது பொதுமொழி. அப்போ வேங்கை என்பது வேம்பூட்டல் கை அப்படின்னு வேகின்ற கையை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் வேங்கை என்பது பொதுமொழி. அடுத்து பாருங்கள், நசையி என்பது சொல்லிசை அளபடை. நசையி என்பது என்ன அளபடை அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிசை அளபடை. இந்த ஈ அப்படிங்கிறத விகுதி பெற்று ஒரு உயிரெழுத்து ஒரு சொற்களுக்கின் இறுதியில் ஈ என்ற சொல் இடம்பெற்று அது கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிசை அளபடையை போட்டுருங்க. பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. சொல்லிசை அளபடை. நசை என்பது சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள், சொல்லிசை அளபடையை தேர்ந்தெடுக்க. உண்பதும் பெறாவிடின் தலியி அண்ணன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தலியி. அப்போ ஈ என்றால் அது சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள், பொருந்தா சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஓதல் படா கொடுப்பதுவும். இதில் சீல விளக்கு என்று கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஓதல் படா கொடுப்பதும் இது எல்லாமே உயிரிழப்படை எழுத்துக்கு சொற்களை குறிக்கும். உயிரிழப்படை இலக்கண குறிப்பை குறிக்கும். விளக்கு என்பது ஒற்றளபடையை குறிக்கிறது. அப்போ நம்ம பார்த்தோம், ஒற்றளபடையில் 11 எழுத்துக்கள் ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு பார்த்தோம். அதன் அடிப்படையில் விளக்கு என்பது ஒற்றளப்படை. மற்ற எல்லாமே ஒரே உயிரிழப்படையை குறிக்கும். இதில் விளக்கு என்பது ஒற்றளப்படையை குறிக்கும். அதனால் இது பொருந்தா சொல்ல சரியான விடை ஆப்ஷன் சி, விளக்கு. அடுத்து பாருங்கள், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. புத்தக பின்பக்கத்தில் இதே வரியை சும்மா ஒரு சின்ன வரியாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். அதாவது தமிழ் பாடத்தில் நீங்கள் 100க்கு 100 பெறுவதற்காக நம்ம ஒவ்வொரு வினாக்களையும் தொகுத்து வழங்குகிறோம். பெரும்பாலும் நீங்கள் உங்கள்கிட்ட புத்தகம் இல்லைன்னா நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே மட்டும் பார்த்தாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் தமிழில் 95 மதிப்பெண்கள் புத்தகம் இல்லாமே நீங்கள் பெறலாம், மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அதாவது புத்தகம் கொடுத்து நீங்கள் மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேணாம். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள்
வெப்சைட்டில் போயிட்டு அந்த பிடிஎஃபை வந்து 10ஆம் வகுப்பு புத்தகம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த புத்தகங்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்களை பார்த்துட்டு அதில் ஜஸ்ட்டு ஒரு முறை ரீட் பண்ணாவே போதும். நீங்கள் புத்தகம் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதில் ஒரு முறை ரீட் பண்ணாவே போதும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். ஸோ புத்தகம் வாங்க முடியாதவர்களுக்காகவும் இந்த வீடியோக்கள் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். இதில் நாடகம், கதை, கவிதை, கட்டுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிதை என்பது தான் சரியான விடை. அப்போ படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை. நம்ம அதில் உவமை அப்படின்னு பார்த்தோம். பெரும்பாலும் உவமைகள் வந்து கவிதைகள் தான் இடம்பெறும். அந்த அடிப்படையில் கவிதை என்பது தான் சரியான விடை. 2024 கேட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருளோட அமைந்து வருதல் தான் இரட்டுற மொழிதல். இதை நிறைய இடங்களில் நம்ம பார்த்தாச்சு. பழைய அதாவது இதற்கு முந்தைய வகுப்புலேயே நிறைய பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஒற்றளபடை அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கிறைவன், இந்த ஒற்றெழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து ரிப்பீட்டடாக வரும். அப்போ எங்கிறைவன் என்பது ஒற்றெழுத்து. அப்போ பாருங்கள், 4க்கு 1 அப்படிங்கிறத போட்டாவே, டிக்கு 1ங்கிறத போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ஷனாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், இதில் என்னென்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துருவோம். செய்யுளிசை அளபடைங்கிறது நல்லா படா பறைங்கிறது செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடைங்கிறது கெடுப்பதுவும் கொடுப்பதுவும் அப்படின்லாம் பார்த்தோம். எடுப்பதுவும் அப்படிங்கிறதுலாம் இன்னிசை அளபடை அப்படின்னு பார்த்தோம். இனிய ஓசைக்காக அளப்படுவது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னு பார்த்தோம். அது கெடுப்பதுவும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்காட்டில் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், சொல்லிசை அளபடைனா வரணசெயி, உரணசெயி, நசையி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிசை அளபடை அப்படின்னு பார்த்தோம். ஒற்றளபடை எங்கிறைவன். அப்போ இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. 4 3 2 1. செய்யுளிசை அளபடினா நல்ல படாப்பறை, இன்னிசை அளபடை கெடுப்பதுவும், சொல்லிசை அளபடை வரணசெயி, ஒற்றளபடை எங்கிறைவன். அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படிங்கிறத பார்க்குறோம். வவ்வல் என்பதன் தமிழாக்கம் உயிரெழுத்து, கன்சோனன்ட் என்பதன் தமிழாக்கம் மெய்யெழுத்து, ஹோமோகிராப் என்பதன் தமிழாக்கம் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் என்பதன் தமிழாக்கம் ஒரு மொழி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. 3142. ஸோ இது வரைக்கும் 10ஆம் வகுப்பு இயல் 1க்கான ஒருவரி வினாவிடைகளை தெளிவான விளக்கத்தோடு நம்ம புதிய புத்தகம் அப்படின்னு தான் நம்ம கொடுக்குறோம். பட் ஆனால் பழைய புத்தகத்தில் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளேயே தொகுத்து வழங்கிட்டோம். இப்போ புதிய புத்தகம், பழைய புத்தகம், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட, இதுக்கு முந்தைய இதே பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்கள், இந்த அடிப்படையில் பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாவே கண்டிப்பாக தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். குரூப் 4 குரூப் 2 வேலையை எளிமையாக வாங்கலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும், கமெண்ட்ஸும், ஷேர்ஸும் இது போன்ற வீடியோக்கள் நிறைய பேருக்கு போய் சேர உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.